வேதத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னது? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அப்சலோம் தொங்கினான் வருது. பைபிள்ல யார் அந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குனது? மரத்துல. அப்சலோம்ன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டுச்சுங்க. அப் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். ஷலோம் நம்ம முடிக்கும் போது ஷலோம் ஷலோம்ன்றமே. ஷலோம்னா என்னது? சமாதானம். என்ன அர்த்தம் அப்படின்னா? அப்பா சமாதானம். அப்படின்னா அப்பா சமாதானம், சமாதானத்தின் தகப்பன் அர்த்தம். அவன் சகோதரி கிட்ட சொன்னா, எம்மா மௌனமா இரு, இல்லை என்னது சமாதானமா இரு, ஷலோம் ஷலோம் சொன்னான் பொண்ணை பார்த்து. ஆனா அவன் இருதயத்துக்குள்ள ஷலோம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் அப்சலோம் இல்லையா, சமாதானத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தான், அந்த மனுஷன் இருந்தான். அவன் ஒரு சமாதானத்தை கொடுத்தான். என்ன சமாதானம் தெரியுமா? நீ ஓரமா உக்காருமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனா இங்க வந்து பாருங்க, இந்த அப்சலோம் சமாதானத்தின் தந்தை, சமாதானத்தின் தகப்பன் என்ன பண்றாரு? ஓரமா உக்காருமான்னு சொல்ல, உன் பிரச்சனையை முழுசா நான் சரி பண்ணிட்டு நீ மறுபடியும் எழுந்திருச்சு நட, சமுதாயத்துல எழுந்து நடன்னு கர்த்தர் வந்து மாத்துறார். 2 சாமுவேல் 13 முதல் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். 2ஆம் வசனம் வரைக்கும் மட்டும் வாசிங்க. தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாக இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. தேங்க்யூ. சரி பாருங்க, இந்த இடம் வந்து அப்சலோமை பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே தமிழில் வந்து இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகி அப்சலோமுக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தை வருது ஓகேங்களா. இங்கிலீஷில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நவ் அப்சலோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இப்பொழுது அப்சலோம் அவருக்கு ஒரு அழகான ஒரு தங்கச்சி இருந்தா அப்படின்னு வேதம் சொல்லுவது. சரிங்களா. அப்சலோமை பற்றி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது? அவளுக்கு ஒரு அழகான ஒரு சகோதரி இருந்தால். அது மாத்திரம் இல்லாமல் தாவீதுக்கு பல குமாரர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா. அம்மா வேறு, ஆனால் வந்து அப்பா ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வகையில் இன்னொரு தாயின் வகையாக பிறந்தவன் தான் இன்னொன்று பையன் பார்த்தீங்கன்னா அம்னோன் அப்படின்ற மனுஷன். என்ன பேர்? அம்னோன். சரிங்களா. இன்றைக்கி நம்ம நிறைய கதையாக பார்க்க போகிறோன்றதுனால கடகடன் நான் வந்து கதையை மட்டும் நான் சொல்லின்னு வரேன். சரிங்களா. பாருங்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு நான் கொஞ்சம் டீசெண்டாக இதை நான் வந்து சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா. என்னங்க மாதம் பிறந்த உடனே காலையில் இந்த மாதிரி வார்த்தைகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இல்லை இதில் இருக்கக்கூடிய வேறு சத்தியத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா. கவனிங்க. பைபிள்லாம் பார்க்குறதுலாம் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா. கவனிங்க. ஃபஸ்ட்டு முதல்ல கதையை கவனிங்க. என்னென்னா 3 நபர்களை பற்றி நம்ம இன்றைக்கி காலைல பார்க்க போகிறோம். சரிங்களா. ஒன்று யாருன்னா அப்சலோம், 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா அம்னோன் ஓகேங்களா, 3வது யாருன்னு கேட்டிங்கன்னா தாமார் ஓகேங்களா. என்னதுங்க? 1 யார்? சத்தமாக சொல்லுங்கள். அப்சலோம், அம்னோன், தாமார். சரிங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சலோமுடைய தங்கச்சி தான் யாருன்னு கேட்டிங்கன்னா தாமார் ஓகேங்களா. இன்னொரு சகோதரன் தான் யாருன்னு கேட்டால் அம்னோன். பாருங்கள், அம்னோனுக்கு என்னன்னு வேதம் சொல்லுகிறது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவளை அடையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். யோசிக்கிறான். வேதம் சொல்லுது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் பொறுக்க முடியலையா, எப்படியாவது அவளை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுறான், அவனுடைய நண்பன்கிட்ட வந்து ஒரு உதவியை கேட்டு ஒரு ஆலோசனையை வாங்கி அவன் நினைக்கிறத செஞ்சு முடிச்சிடறான். சரிங்களா. அப்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த பொண்ணு கதறா, அழுவுறா, அவளால் தாங்க முடியல இந்த வேதனை. அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து இது சரியான விஷயம் கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கூட சொல்கிறான். இதை வாசிக்கும் போது நமக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் வரும், என்னங்க சகோதரர்கள் வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றும் பழசெலாம் கிடையாது. நம்ம மன்னிக்கணும், புதுசு கிடையாது, பழசு தான். ஏன்னா நீங்கள் ஆபிரகாம்ன்ற மனுஷன் எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? ஆபிரகாம் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு ஊருக்கு போவார். ஊருக்கு போகும்பொழுது அவங்க மனைவி கிட்ட ஏற்கனவே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார்? எம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அதனால் வந்து போகிற நாட்டில் வந்து இருக்கிற ராஜா என்ன பண்ணுவார், உன் அழகை பார்த்து மயங்கி என்ன பண்ணுறாரு, உன்னை தூக்கின்னு போயிடுவார். நீ யாரான்னு கேட்டால் நான் அவன் புருஷன்னு சொன்னால் புருஷனாகிய என்ன கொன்றுவான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா வச்சுக்கலாம். நம்ம எந்த ஊருக்கு உள்ளே போனாலும், எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் நீ தங்கச்சி நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா அப்படின்னு கேட்பான். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, சரிங்க அத்தான் அப்படின்றவாங்க.
சரிங்களா? அப்படி தான் போவாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் காப்பாற்றுவார் ஒரு முறையும். சொல்லி வச்ச மாதிரியே அங்கே இருக்கிற மன்னர் என்ன பண்ணுவார், 60 வயசு ஆயா சாராள். ஆனால் 60 வயசில் கூட வேதம் சொல்லுகிறது அவள் அவ்வளவு சௌந்தரியமாக அழகாக இருப்பாளாம். சொல்கிறாங்க பாருங்க யூத வல்லுநர்கள், கடவுள் 100% ஒரு பொண்ணுக்கு அழகை யாருக்கு வச்சு படைச்சாருன்னா, உங்களை பார்க்காதீங்க, ஏவாளை படைச்சாராம். சரிங்களா? ஏவாளை படைச்சாராம் 100% அழகுன்ட்டு. அதில் ஒரு சில சதவீதம் பாதிக்கு பாதி அழகு யாருக்கு உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாராளுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னுவாங்க. அப்போது 60 வயசில் கூட எவ்வளோ அழகாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ மன்னர்களுக்கெல்லாம் சாராளை பார்த்த உடனே என்ன ஆகிடுது, பிடிச்சி போயிடுது. அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஆபிரகாம் பார்த்துட்டு ஐயோ இந்த மனுஷங்கிட்ட நம்ம போராட முடியாது, பேசாமல் அண்ணன் சொல்லிடலாம் அப்படின்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க, நீ யாருப்பா நோனே, அண்ணன் சார் மச்சான் அப்படின்றவானுங்க. பைபிளில் அப்படி தான் வரும். ஸோ ஆனால் மாட்டும் பொழுது ஆபிரகாம் சொல்லுவார், ஏன்பா நீ உன் மனைவி நீ தங்கச்சின்னு சொன்னும் போது, இல்லை சார் நான் பொய்யெல்லாம் சொல்லலை, ஒரு வகையில் அவள் எனக்கு தங்கச்சி தான். எப்படின்னா எங்கள் அப்பா 2 பேருக்கும் ஒன்று, அம்மா தான் வேறேன்னுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல தாமாரும் என்ன வார்த்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம கலாச்சாரத்தில் ஒன்று பழசுல இருந்து ஒன்று புதுசு இல்லையே, பழசு தானே. நீங்கள் நம்ம அப்பா கிட்ட கேட்டால் நான் உங்ககிட்டே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு, ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை அடைய முயற்சி பண்ணுறான், அடைஞ்சிடுறான். அடைஞ்சு முடித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, அம்னோன் அவளை நேசித்ததை காட்டிலும் அவளை அதிகமாக வெறுத்தான் அப்படின்னு வந்தது. சொன்ன அவளை அடைஞ்சு முடிஞ்ச உடனே வெறுத்து என்ன பண்ணுறான்னா, என் பெட்டை விட்டு வெளியே போய் என் ரூமை விட்டு வெளில போன அவன் துரத்துறான் அப்படின்னு சொல்லுது வாசனம். இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு அந்த பெண்ணை யோசிச்சு பாருங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சு தான் தாமாருடைய வாழ்க்கை கண்ணியா சந்தோஷமா ராஜ வாழ்க்கையாக இருக்கும் பொழுது, ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அவலமாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம், மோசமாக மாறுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பார்த்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு மேட்ரு போகுது. யாரு? கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஓகேங்களா? அப்சலோமுக்கு அவன் அண்ணனுக்கு மேட்ரு போகுது. போன உடனே அவன் சொல்கிறான், 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னிடம் இருந்தானோ, உன்னோடு இருந்தானோ, இப்பொழுதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். தேங்க்யூ. இங்க பாருங்க, நீ மௌனமாயிரு அப்படின்னு வந்துச்சு இல்லையா? மௌனமாயிருன்னு பைபிளில் தமிழில் வந்துருச்சு, ஆங்கிலத்தில் தான் வருது. நீ சமாதானமாயிருன்றான். நீ டென்ஷன் ஆகாதம்மா, நீ டென்ஷன் ஆகாத, என்ன பண்ணு, மௌனமாக இரு அப்படின்றான். உனக்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இந்த மனுஷன், வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணி 2 வருஷம் காத்திருக்கான். காத்திருந்து கரெக்டாக என்ன பண்ணுறான், ஒரு பார்ட்டி வருது. எப்படின்னா இளவரசர்கள்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி கொண்டாடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பந்தி ஆயத்தப்படும் பொழுது இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், தாவீது கிட்ட போயிட்டு, மன்னரே இந்த பார்ட்டிக்கு நீங்களாம் வாங்கலை, உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் வராங்க, நீங்களும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னும் பொழுது தாவீது என்ன பண்ணுறாரு, இல்லைங்க பரவாயில்லப்பா, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் மன்னர், என்னால் வர முடியாது அப்படின்னோடனே, சரி அப்படிங்களா, அப்போனா நம்ம தம்பி அம்னோனை அனுப்புங்களேன், அம்னோனை அனுப்புங்களேன் அப்படின்னோடனே, ஏன்பா நீ அம்னோனை கேட்குற அப்படின்னோடனே, இல்லைங்க எல்லாரும் வராங்க, அம்னோனை கேட்குறேன், அம்னோன்னு வரட்டுமே அப்படின்னும் பொழுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அனுப்புகிறாரு. அம்னோன் போகிறான். அங்கே அந்த பார்ட்டியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்சலோம் அங்கே ஆள் வச்சு அந்த மனுஷனை, அவன் நல்லா நல்லா மதுபானம் அறிந்து நல்லா போதையில் முழுக்க இருக்கும் பொழுது அவனை கொன்னுருன்னு சொல்லிட்டு ஆள் வச்சு போட்டு கொன்னுறான். கொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஊரை விட்டு ஓடுறான். சரிங்களா? அந்த இடத்த விட்டு அம்னோனை கொன்னுட்டு அப்சலோம் ஓடி போயிடுறான். சரிங்க, இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு நீங்கள் எப்படிங்க இதை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நீங்கள் பேச முடியும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா? எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்சலோம் என்னை கேட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் தான். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம கதையை பார்த்தோமா? உண்மைதான். தாவீது எதற்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அடையாளம். கடவுளுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க. ஒரு பிள்ளை பேர் யூதா, இன்னொரு பிள்ளை பேர் இஸ்ரவேல். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இஸ்ரேல்ன்ற நாடு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய ஆட்சிக்கு பிறகு சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு 2ஆக பொழந்துச்சு. இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி இஸ்ரேலில் நார்த் இஸ்ரேல் சவுத் இஸ்ரேல் 2ஆக பிரிஞ்சுது. ஓகேங்களா? வடக்கில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தை அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல் ராஜ்யம்னு சொல்லுவாங்க.
கீழே இருக்கக்கூடிய ராஜ்யத்தை யூத ராஜ்யம் சொல்லுவாங்க. ஒரு காலம் வருகிறது, மேலே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ராஜ்யம் தான் எதற்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா தன் சகோதரியாகிய தாமாருக்கு அடையாளம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு அடையாளம்னா தாமாருக்கு அடையாளம். பரிசுத்தமாக வேர்ஜினாக இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. பார்த்தீங்களா இல்லையா? வாசிச்சிங்களா? எப்படி இருக்குது? அவள் கன்னிகையாக இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவள் ஒரே ஒரு மணவாளனுக்காக காத்து கொண்டு இருக்கிறாள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஒரே மணவாளனாகிய கர்த்தரையே அவர்கள் நோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ராஜ்யம் என்ன பண்ணுது? அவதுங்க ஒரு புறஜாதி கடவுள்கிட்ட போகிறாங்க, அமோரியர்களை பார்க்குறாங்க, அமலேக்கியர்களை பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கடவுள்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க? ஆசைப்பட்டு நான் எனக்கு இந்த கடவுளை விட இந்த கடவுள் தான் வேணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த நாட்டில் இருக்கிற மக்களை இவங்க என்ன பண்ணுறாங்க? ஊருக்குலைக்கிறத பார்க்குறோம், விசுவாசத்தை கொலைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் எதற்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அம்னோன் தன் சகோதரியை கெடுக்கிறதுக்கு அடையாளம். ஹலோ பாருங்க, இது எப்படிங்க நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும், எப்படி நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தாமார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன்? மக்களுக்கு அடையாளம்னு நான் சொன்னேன் இல்லையா? மக்களுக்கு மட்டும் அடையாளம் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கும் அடையாளம். ஹலோ, உங்கள் குடும்பம் கர்த்தர் எப்படி உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த வித கலங்கமும் இல்லாமல் கடவுள் அழகாக பியூராக வேர்ஜினாக இருக்கணும், எனக்கு உண்மையாக இருக்கணுன்றதான் கர்த்தர் ஆசைப்படுறார். ஆனால் ஆசைப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா அம்னோன் செய்த தவறை தான் நம்ம பண்ணிடுறோம். என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் படித்து பாருங்கள், ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவள் அவ்வளோ கெஞ்சிரா, ஆனால் அம்னோன் அவன் உடல் வலிமையில் அதிகமாக இருந்ததுனால அவன் அவளை அடைந்தான் அப்படின்னு வரும். எதில் வலிமை? உடல் வலிமை. பாருங்க, நம்ம குடும்பத்தில் யாருக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்குது? அல்லது இப்படி நான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் அதிகாரம் யாருக்கு அதிகமாக இருக்கு? குடும்ப தலைவருக்கு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, குடும்ப தலைவர் உண்மையாக இருந்தால் குடும்பம் உண்மையாக இருக்கும். இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, குழந்தைங்களை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து, ஆமாம் அப்படி மனைவியை பார்த்து என்ன பண்ணுது? நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நீ எனக்காக சர்ச்சுக்கு போ, நீ செய்யின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? எனக்கு வேலை இருக்குதுமா நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க போகிறது அந்தளவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஹலோ, நான் சொல்கிறேன் திரும்ப விளங்குதுங்க? புரியுதுங்களா? அம்னோன் போல தான் பல சமயத்தில் நம்ம பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? நமக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிட்டுங்களா? அம்னோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மை உள்ளவன் அர்த்தம். பேர் மட்டும்தான் என்னது? உண்மை உள்ளவன். ஆனால் என்ன பண்ணுறான்? சகோதரிக்கு உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டான், குடும்பத்திற்கு உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டான் இல்லையா? பாருங்க, உண்மை இல்லாதவனுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்ன? மரணம். பாருங்க, அப்படியே நான் இஸ்ரேலுக்கும் யூதாக்கும் கம்பேரிட்டிவாக சொல்கிறேன் இல்லையா? நான் பாருங்க, கடவுளுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க, அப்சலோம் அம்னோன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது யூதா இஸ்ரேல்னு இல்லையா? இப்போ என்ன ஆச்சு? அம்னோன் தாமாரை கலங்கப்படுத்தினதுனால, அல்லது இஸ்ரேல் தன் ஜனங்களை கலங்கப்படுத்தினதுனால கர்த்தர் கொடுத்த தண்டனை என்ன? மரணம். என்ன தெரியுமா ஆச்சு? அசிரியர்கள் இந்த இஸ்ரேலுடைய ராஜ்யத்தை மொத்தமாக சூறையாடின்னு போயிட்டாங்க. திரும்ப அது நாடாவே வரவே இல்லை, நாடா மாறல. யார் மட்டும்தான் கடைசியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா யூத ராஜ்யம் மட்டும் தான் இருந்துச்சு, கீழே இருக்கிற ராஜ்யம் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ராஜ்யமும் என்ன பண்ணுச்சு? அப்சலோம் என்ன பண்ணா? கொலை பண்ண உடனே வேற நாட்டுக்கு ஓடி போனான் இல்லையா? யூத ராஜ்யமும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் தப்பு பண்ணதுனால என்ன பண்ணாங்க? கர்த்தர் அவர்களை வேற நாட்டுக்கு கடத்தி சென்றார், அடிமைகளாக கடத்தி சென்றார். ஹலோ இருக்கிறாங்க. அப்புறம் வருகிறது யோவாபுன்ற மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா சரிங்களா, 2 சாமுவேல் இல்லை அதுக்கு முன்னாடி 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 37, 38, 39 வாசிங்க. அப்சலோம் அம்மியூத்தின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவின் இடத்துக்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, கேஷூர் அப்படின்ற வார்த்தை வருதா? கேஷூர்ன்றது எங்காவது கிட்டத்தட்ட பாபிலோன் கிட்ட இருக்கு.
யூத ராஜ்யம் எங்க அடிமைத்தனகமா போச்சு? பாபிலோன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு கம்பேரிட்டிவா பாருங்க, இது வெறும் உங்களுக்கு வந்து அது ஒரு இது சத்தியம், ஒரு கதை மட்டும் கிடையாது. இதுக்குள்ள கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வைக்கிறார். இனி நடக்க போற காரியத்தை பத்தி பேசுகிறார். ஆச்சா, போயிட்டாங்க. போனவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல தாவீது கூட இருக்கக்கூடிய தளபதி ஒருத்தர் பேர் யோவாபு. இந்த யோவாபு என்ன பண்றாரு, கவனிங்க, இந்த யோவாபு என்ன பண்றாரு, தாவீது கிட்ட மறைமுகமா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா, ஐயா, உங்க என்னதான் இருந்தாலும் அவன் தப்பு பண்ணான், உண்மைதான், கொலை பண்ணிட்டான், அவங்க பிள்ளைய கொலை பண்ணிட்டான், இருந்தாலும் அவங்க பிள்ளை இல்லையா, அதை அவன் மன்னிச்சு என்ன தான் பண்ணுங்க, உங்க சமூகத்துக்கு மறுபடியும் கூட்டின்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது தாவீதும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், அவரை கூப்பிட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஷூர்ல இருந்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்தும் அப்சலோமை வந்து தாவீது கிட்ட வந்து வர விடலை. தாவீது வர வேணான்னு சொல்லிட்டார். சரிங்களா, வாசிக்கலாம். அந்த 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே ஆகையால் அப்சலோம் யோவாவை ராஜாவின் இடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ இல்ல வேணாம், அதாவது 28 மட்டும். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். இது எதற்கு அடையாளம்? இஸ்ரவேல் போனாங்களா, மன்னிக்கணும், யூத ராஜ்யம் போனாங்களா, போன உடனே திரும்பவும் என்ன பண்ணாங்க, ஜெருசலேமுக்கு வந்தாங்களா இல்லையா? நீங்க வாசிக்கிறீங்களா பைபிள்ல? அவங்க வந்தாங்க திரும்பவும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, யோவாப் கேட்டது நிமித்தமாக 33ஆம் வசனம், யோவாப் ராஜாவிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்போது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். வருதா பாருங்க, என்ன ஆகுது, திரும்பவும் அந்த மனுஷன் ராஜாவை முத்தமிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியா பிரிஞ்ச மனுஷங்க திரும்பவும் ஒன்னா ஒட்டிக்கிட்டாங்க. சரிங்களா, வந்த பிறகு இந்த அப்சலோம் என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லை. என்ன சும்மா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட போயிட்டு அவர் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, சார் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், உங்களுக்கான தீர்வை நான் சொல்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, நான் ராஜாவா இல்லையே அப்படின்றாங்க. அப்சலோம் சொல்கிறார். சொல்லும் பொழுது எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்சலோமுடைய அன்பை பார்த்துட்டு எல்லாரும், சார் அப்சலோம் மாதிரி ஒரு ராஜா இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்றாங்க. அப்போ சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அவங்க கூட அப்சலோம் கூட நிறையா மக்கள்கள் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேரும் பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் ராஜாவுக்கு வருது. ராஜாவுக்கு வந்த உடனே அப்சலோம் பார்த்துட்டு யோசிக்கிறாரு, சரி அப்சலோம் கண்டிப்பாக என்ன பண்ணுறான், என்னை தாக்குறதுக்கான முயற்சி எடுப்பான், அதனால் நம்ம அந்த நாட்டிலேருந்து இருக்கக்கூடாதுன்னு தாவீது ராஜா அப்சலோமை பார்த்துட்டு பயந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். 15 13ஆம் வசனம் வாசிங்களேன் பாருங்க. இது கொஞ்சம் இந்த கதை கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றேன் அப்புறமா உங்களுக்கு புரியும். அதை அறிவிக்கிறவன் தாவீதினிடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். பாருங்க, ஒரு தகவல், ஒரு யார் சொல்றா, அறிவிக்கிற ஒருவன், ஓகேங்களா, ஒரு மெசஞ்சர் வராரு. மெசஞ்சர் வந்து என்ன பண்றாரு, தாவீது கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு, சார் மன்னரே, அப்சலோம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரோட இருதயமும் அப்சலோமை தான் பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ தாவீது பார்க்குறாரு, இவனுடைய பிளான் எனக்கு புரியுது, இவன் என்ன பண்ணுறான், இவன் ஏன் சீட்டுக்கு அவன் குறி வைக்கிறான், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அன்பின் நிமித்தமாகவும் நான் என்ன பண்ணிடுறேன், இவன் வந்து ஒரு ரத்த பழிக்கு ஆகக்கூடாது, சொந்த அப்பனே கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்ற பேர் வரக்கூடாது, அதனால் நான் இந்த சீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரும் அவருடைய குடும்பமும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வேற ஒரு இடத்துல போய் அமைதியாக தூரமாக போயிடுறாங்க. சரிங்களா, தூரமாக போயிடுறாங்க. தூரமாக போன உடனே ஆனால் அப்சலோமுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தாவீது மேலே அதிகமான கோவம் இருக்குது. ஏன் கோவம், ஏன் தெரியுமா கோவம், சொந்த புள்ள, தாவீதுனுடைய புள்ள தங்கச்சியை வந்து அடைஞ்சான், தப்பான விதத்தில் அடைஞ்சான். ஒரு மன்னரா, ஒரு தகப்பனா ஒரு வார்த்தை கூட இந்த மனுஷன் கேட்கல. தாவீது ஒரு மன்னரா, ஒரு தகப்பனா ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனால வந்து இந்த மனுஷன் ஒரு ராஜாவாகவோ ஒரு அப்பாவாகவோ இருக்கக்கூடிய எந்த தகுதியும் கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலையில் அப்சலோம் வந்ததுனால என்ன பண்ணுறான், நீ ஊரை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கொன்னே தீப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முடிவு பண்ணுறான். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு வாசிங்கன்னா ஒரு போர் நடக்குது.
போர் நடக்கும் பொழுது என்ன ஆகுது, இப்போ அப்சலோம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான் இல்லையா, ஆனதுனால தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த ஒரு மனுஷன், அவன் பேர் அகித்தோப்பேல். சரிங்களா, அகித்தோப்பேல் இப்போ என்ன பண்ணிட்டான், யாருக்கு வந்து கூட நின்றுட்டான்னு பார்த்தீங்கன்னா அப்சலோமு கூட நின்றுட்டான். சரிங்களா, அப்சலோம் கூட நின்ன உடனே தாவீதுக்கு இன்னும் சங்கடம் ஆயிடுச்சு. ஏன்னா போர் யுக்திகளை சூப்பராக வந்து வகுத்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகித்தோப்பேல். ஆஹா, இப்படிப்பட்ட ஆளே அப்சலோம் கூட நின்றுட்டாங்களே, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறோம், நம்மளை வந்து போட்டு தள்ளலாம்னு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு அவர் பயந்து கொண்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்னொரு மனுஷனை வந்து தாவீது அனுப்புகிறார், ரகசியமாக அனுப்பும் பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த அப்சலோம் கிட்ட சொல்கிறான், சார் நீங்கள் வந்து அவருடைய ஆலோசனைலாம் கேட்காதீங்க, ஏன் ஆலோசனையை கேளுங்க, நீங்கள் கண்டிப்பாக ராஜாவாயிடுவீங்க, தாவீதை கொன்றுவீங்க அப்படின்னு முடிவெடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு வாசிங்க 14ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 சாமுவேல் 17:14. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார். அந்த மனுஷன் பேர் ஊசாய். சரிங்களா, அந்த ஊசாயினுடைய ஆலோசனை ரொம்ப பெட்டரா இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். 23 அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். 18:6 2 சாமுவேல் 18:6. ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு 6 மட்டும் வாசிங்க. எப்பிராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, யாருக்கு, தாவீதுக்கும் தாவீதினுடைய ஆட்களுக்கும் அப்சலோமுடைய ஆட்களுக்கும் ஆச்சு. ஆனா உடனே இப்ப என்ன ஆகுது, 9 அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளி காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமையுள்ளவனா இருப்பேனே என்றான். 14 ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் என்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். தேங்க்யூ. பாருங்க, இது எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். பாருங்க, இப்போ நான் முழு கதையை சொல்லும் பொழுது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கதையை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இதில் எங்கே சார் இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் இதை படித்து பார்த்தவங்களுக்கு, பைபிள் நல்லா கொஞ்சம் வாசிக்கிறவங்களுக்கு இது எப்படி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகறாருன்னு தெரியும். இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன். ஒருத்தவங்களை நீங்கள் ஒருத்தருக்கு அடையாளமாக வச்சிங்க. அப்போ தெரியுமா, அப்சலோம் யாருக்கு அடையாளம் என்று சொன்னேன்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். எல்லாம் முழிக்கிறீங்க. அப்சலோம் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். யோவாப் அப்படின்ற ஒரு மனுஷனை பார்த்தீங்க இல்லையா, யோவாபு பிசாசுக்கு அடையாளம். சரிங்களா, இங்கே தாவீதும் வராரே, தாவீதும் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். எங்கேருந்து நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுது, மன்னிக்கிறோம், அப்சலோம் மன்னர் ஆக்க முயற்சி பண்ணுறாங்களா மக்கள்? புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் நினைச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, எங்களுடைய மெசியா வந்து விட்டார், எங்கள் ராஜா வந்து விட்டார், இயேசுவை நாங்கள் ராஜாவா மாற்ற போறோம்னாங்க. சொன்னாங்களா? சொன்ன உடனே அதனுடைய விளைவு என்னாச்சு? அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிலுவை மரணம் ஆச்சு. சிலுவை மரணம் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம்.
எப்படி தெரியுமா உங்களுக்கு சொல்லட்டுங்களா? யூத பண்டிகைகளில் 7 பண்டிகைகள் ரொம்ப முக்கியமான பண்டிகைகள். அந்த 7 பண்டிகையில் இன்னும் அதீத முக்கியமான பண்டிகை 3 பண்டிகை. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று பஸ்கா, இன்னொன்று கூடார பண்டிகை, இன்னொன்று யாம் கிப்பூர் அல்லது பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கவனிங்க. இதில் ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சிங்க. பாவ நிவாரண நாள். என்ன நாள்? இன்னொரு தடவை சொல்லுங்க. பாவ நிவாரண நாளில் என்ன பண்ணுவாங்க? 2 ஆடை பிடிப்பாங்க. ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க? அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தெளிப்பாங்க. இன்னொரு ஆடு என்ன ஆடுன்னு கேட்டிங்கன்னா போக்காடு. அந்த போக்காடை என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேலினுடைய மொத்த பாவத்தையும் அதை தலையின் மேலே சுமத்தி என்ன பண்ணுவாங்க? அந்த ஆடை வனாந்திரத்தில் கண்ணுக்கே தெரியாத இடத்துல தூரமாக தள்ளுவாங்க. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்க. இப்போ கதையை பற்றி யோசித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்சலோமாகி இயேசு கிறிஸ்து ஒருவர் என்ன பண்ணார்? இந்த இடத்துல செத்தாரு. இன்னொரு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தாவீது ஊரை விட்டு வெளியே போனார். உங்களுக்கு புரிஞ்சது? நான் சொல்றது புரியுதா? ஹலோ? ஒருத்தர் நாட்டை விட்டு வெளியே போனாரு, ஒருத்தர் செத்தாரு. அப்ப இந்த போர் எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு அடையாளம். ஹலோ பிரதர், கவனிக்கிறீங்களா? ஆமென். இதை போர்னா போரா பார்க்க கூடாது. இது என்னது? இது யாம் கிப்பூர், பாவ நிவாரண நாள். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது? தாவீது வெளியே போறாரு. ஒருத்தர் பாவத்தை சுமந்து கொண்டு வெளியே போறாரு, ஒருத்தர் சாவறாரு. மரிக்கும் பொழுது எப்படி மரிச்சாரு நீங்க கவனிச்சிங்களா? வேதத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னது? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அப்சலோம் தொங்கினான் வருது. பைபிள்ல யார் அந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குனது மரத்துல? ஹலோ? சிலுவையில் எப்படிங்க தொங்கினார் அவரு? வானத்துக்கும் பூமிக்கு. என்ன ஆச்சா? அவர் சொல்றாரு, அவர் இன்னொன்னு வந்துச்சு, கழுதையின் மேல் போனார்னு வந்துச்சா? புதிய ஏற்பாட்டில் கழுதையின் மேல் போனது யாரு? கடைசியா யோவாபு சொல்றான். இந்த மனுஷன் யோவாபு யாருக்கு அடையாளம் சொன்ன? பிசாசுக்கு அடையாளம் இல்லையா? பிசாசுக்கு அடையாளம். ஆனா பிசாசுக்கு அடையாளம்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்? ஏன் அந்த மனுஷன் உயிரோட இருக்கிறான்? அவனை கொல்லு. எப்படி கொல்றான்? அவனை ஒரு ஈட்டியால குத்துறான். வேதம் சொல்லுகிறது 3 முறை குத்தினான். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவும் அதே போல அவர் விழாவில் ஈட்டியால குத்தப்பட்டு அவர் செத்துட்டாரா உயிரோட இருக்காரான்னு செக் பண்ணாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ அப்சலோம் அவங்களுக்கு அந்த மேட்ச் பண்ண முடியுதுங்களா? சரி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ரொம்ப அடிதடியாக இருக்குதுங்க காலில். உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்சலோம்ன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு வச்சுங்களேன், அப் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். ஷலோம் நம்ம முடிக்கும் போது ஷலோம் ஷலோம்ன்றமே. ஷலோம்னா என்னது? சமாதானம். என்ன அர்த்தம் அப்படின்னா? அப்பா சமாதானம் அப்படின்னா அப்பா சமாதானம், சமாதானத்தின் தகப்பன் அர்த்தம். அதாவது அப்சலோமுடைய கேரக்டர் என்ன தெரியுமாங்க? அவன் சமாதானத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறவன், ஆனால் எல்லாத்தையும் அவன் ஸ்டைலில் உருவாக்கணும்னு ஆசைப்படுறவன். ஒரு பிரச்சனையை சரியாக முடிக்கணும்னு அவன் முயற்சி பண்ண மாட்டான். அவன் அந்த பிரச்சனையை முடிச்சாகணும். நம்ம குடும்பத்தில் எத்தனை தடவை இந்த மாதிரி நம்ம டீல் பண்ணிடுறோம் அப்சலோம் மாதிரி? நீங்கள் இது யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நம்மளுடைய பிரச்சனைகளை அப்சலோம் மாதிரி நம்ம டீல் பண்ணியிருப்போம்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கதை? அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ஒரு போரிட்டு கடைசியாக சாவுறதுக்கான காரணம் கதை எங்கேருந்து ஆரம்பிச்சுது? வாங்க பின்னாடி வாங்க. வெரி குட். அந்த ஒரு சகோதரி இல்லையா, அவன் சகோதரி கிட்ட சொன்னான், எம்மா மௌனமாக இரு, இல்லை என்னது சமாதானமாக இரு, ஷலோம் ஷலோம் சொன்னான் பொண்ணை பார்த்து. ஆனால் அவன் இருதயத்துக்குள்ள ஷலோம் இல்லை. சமாதானமாக இருமா சமாதானமாக இருமான்னு சொன்னவன் வாயில சமாதானம், அவன் இருதயத்தில் சமாதானம் இல்லை. அதன் விளைவாக என்னாச்சு? அவன் பழிவாங்க முயற்சி பண்ணுறான் இல்லையா? பாருங்க, அதன் விளைவாக தான் அவன் செத்து போகிறத பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க் 5 ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்கும்.
அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாலாம், 25ஆம் வசனம், 5:25 தானே, 5:25 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். கவனிங்க, இது மட்டும் கவனிங்க. உங்களுக்கு இப்போ இவ்வளவு நேரமா வந்து பைபிள் ஸ்டடி எடுத்து அது புரியலன்னு பரவாயில்ல, இதை புரிஞ்சிங்க. ஓகேங்களா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். இதை நான் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி முயற்சி பண்றேன். சரிங்களா? தாமார் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தன் சகோதரன் அவளை வந்து கற்பழித்த பிறகு அவளுக்கு மேலே இந்த கோவத்தில் என்ன பண்ணுவாளாம், அவள் வந்து ஒரு ராஜ வஸ்திரம் போட்டிருப்பாளாம். அது கன்னிகைகள் மட்டும் போடக்கூடிய வஸ்திரமா. அவள் என்ன பண்ணலாம், அதை கிழித்தாள்னு வரும். ஏன் கிழிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்னென்னா, யூத திருமணத்தின்படி இது வந்து ஒரு கொண்டாட்டமாக செய்வாங்க. என்ன தெரியுமாங்க, யூத திருமணம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவர் என்ன பண்ணுவார், விடிய காலில் ஏஞ்சிடுவார். சரிங்களா? விடிய காலில் ஏந்திரிச்சு என்ன பண்ணுவார், வேட்டையாட போயிடுவார். முதலிரவுக்கு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அமைதியாக படுத்துன்னு இருப்பாங்க. படுத்துக்கிட்டு அப்படியே முடிச்சுன்னு தான் இருப்பாங்க, ஆனால் படுத்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கணவர் வந்து என்ன வேட்டையாடின்னு வராருன்னு பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு வேளை ஒரு மானை வேட்டையாடின்னு வந்தால் சரி, மான் போன்ற மனுஷன் அப்படின்வாங்க. அதுவே சிங்கத்தை வேட்டையாடின்னு வந்தாருன்னா, என் ஆள் பார்த்துல சிங்கம் வேட்டையாடின்னு வந்தார். நிறைய வேட்டையாடின்னு வந்தாங்கன்னா, பார்த்தியா என் புருஷன் நரி மாதிரி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, காத்து கொண்டு இருப்பாங்க. காத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வேட்டையாடின்னு ஒரு மிருகத்தை அடிச்சுன்னு வராருன்னு வச்சுங்களேன். அடிச்சுன்னு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணுடைய தகப்பன் போய் அவங்களுடைய படுக்கை அறையில் போய் மேலே ஒரு வஸ்திரம், ஒரு வெள்ளை துணி இருக்கும். அந்த வெள்ளை துணியை எடுத்து என்ன பண்ணுவார்னா, வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தூக்கி காட்டுவார். என்ன தெரியுமா இருக்கும், அந்த வெள்ளை துணி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பெண் கன்னிகை இந்த மனுஷன் அழிச்ச உடனே அவ வஸ்திரம் முழுக்க என்னவா மாறிடுச்சு, ஹலோ, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய வஸ்திரம் பூரா என்னவா இருக்கு, ரத்தமா தான் இருக்குது. இந்த பொண்ணுடைய ரத்தத்தை என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. அவமானத்தின் சின்னமா இருக்கிறா. இங்க தாமாரம் எப்படி இருக்கிறா, அவமான சின்னமா இருக்கிறா. ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? அவமான சின்னமா இருக்கிற ஒரு ஓரத்துல ஒடுங்கி போயிட்டா. இவன் அப்சலோம் சொல்றான், ஏம்மா நீ வந்து கஷ்டப்படாத, நீ பயப்படாத, இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா உட்காரு. நீ யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தாமாருக்கு இன்னொரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பைபிள்ல ஏதாவது வாசிச்சிங்களா? தாமாருக்கு ஒரு வாழ்க்கை உண்டாச்சு அப்படின்னு பைபிள்ல வாசிச்சிங்களா? ஒரே மட்டும் நீங்க பைபிள்ல வாசிக்கலாம். என்ன தெரியுமா, அப்சலோமுக்கு 2 குமாரர்கள், ஒரு குமாரத்தி இருந்தால் அந்த குமாரத்துக்கு பேர் தாமார் அப்படின்னு பேர் வச்சாங்க. என்ன அர்த்தம், அந்த பொண்ணை அப்படியே கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அப்படியே கல்யாணம் பண்ணாம வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்சலோம் கல்யாணம் பண்ணி 2-3 பிள்ளைங்களை பெற்றான். அதுல ஒரு பொம்பளை பிள்ளை பேரை என்ன பேர் வச்சான், அவன் தங்கச்சி பேரை வச்சுக்கிறான். அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு கிடைச்ச மரியாதையே. ஆனா அவள் வாழ்ற வரைக்கும் அவள் எப்படி என்ன பண்ண, அவ கஷ்டப்பட்டு இருந்தா, அவமான சின்னமா இருந்தா, கல்யாணம் ஆகல, அவ ஒடுங்கி போயிருக்கிறா, இருதயம் உடஞ்சு போச்சு, வாழ்க்கை நொறுக்கி போச்சு. பல குடும்பங்கள் தாமார் போல தான் இருக்கிறது, குடும்பங்களே அப்படிதான் இருக்குது. ஹலோ, காரணம் யாரு, அம்னோன் போல சில மனுஷர்கள். நான் சொல்றது விளங்குதுங்களா? இப்ப இங்க வாங்க, அவள் சொல்றா, என் வஸ்திரம் இன்னைய வரைக்கும் வந்து காஞ்சி போனதே இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் ரத்தமா தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டா என் வஸ்திரத்தோட நிறம் மாறுமா, விசுவாசம். ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குதுங்க? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், என்ன தெரியுமாங்க அந்த ஓரம், இவளுக்கு வந்து என்ன வஸ்திரம் இருக்குது, அவமானத்தின் வஸ்திரம் இருக்குது. அவருக்கு இருக்கிற வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுறேன். வசனம் சொல்லுது, அது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்னாச்சு, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. நான் சொல்லட்டுங்களா, பழைய ஏற்பாட்டில் அப்சலோம் இல்லையா, சமாதானத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தான், அந்த மனுஷன் இருந்தான். அவன் ஒரு சமாதானத்தை கொடுத்தான். என்ன சமாதானம் தெரியுமா, நீ ஓரமா உக்காருமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ட்டு.
ஆனால் இங்கே வந்து பாருங்க, இந்த அப்சலோம் சமாதானத்தின் தந்தை, சமாதானத்தின் தகப்பன் என்ன பண்ணுறாரு, ஓரமாக உக்காரமான்னு சொல்ல, உன் பிரச்சனையை முழுசாக நான் சரி பண்ணிட்டு நீ மறுபடியும் எழுந்திருச்சு நட, சமுதாயத்தில் எழுந்து நடன்னு கர்த்தர் வந்து மாத்துறார். ஆமென். ஹலோ, ஒடுங்கி உக்காராத, முடங்கி போய் உக்காராத, எழுந்து திரும்பவும் நீ சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையை நான் உனக்கு ஏற்படுத்துகிறேன்னு கர்த்தர் சொல்றார். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி முடங்கி போயிருக்கிறீங்களா? 10 வருஷம் 12 வருஷம் சார் என் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமே இல்லைன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை யாரோ ஒரு மனுஷன் அழிச்சிட்டான்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க. ஆமென். ஹலோ, இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா அடைப்பட்ட சூழ்நிலையும் தாமார் மாறிக்கக்கூடிய வாழ்க்கைகள் மாறும் என்பதை இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன். ஹலோ, அப்போ இந்த இடத்துல என்னாவது, உடனே அவளுடைய உதரத்தின் உரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, என்னது வேதனை நீங்கி. நான் சொல்லட்டுங்களா, பழைய ஏற்பாட்டில் தாமாருக்கு வேதனை நீங்கலை. அவளுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிருக்கும், ராஜ வாழ்க்கை, அவளுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும், நல்ல ஆடை கிடச்சிருக்கும். ஆனால் அவள் வேதனை நீங்கவே இல்லை. அவள் மரிக்கிற வரைக்கும் அந்த வேதனையை சுமந்து கொண்டு தான் இருந்தாள். ஆனால் நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டு அப்சலோம் நம் இயேசு கிறிஸ்து வேதனையை நீங்க செய்தார். நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா, தாமார் இந்த மாதிரி ஆனும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது இந்த விஷயத்தை தெரிந்தபோது அவன் கோபப்பட்டான். கோபப்பட்டு ஒன்றும் செய்யவில்லை. ஹலோ, கோபப்பட்டு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு தாவீது என்ன பண்ணாரு, அந்த பெண்ணுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அந்த பொண்ணை என்னன்னு தெரியுமா கூப்பிடுறாரு, என் மகளேன்னு கூப்பிடுறார். இருக்கா? அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே உன் விசுவாசம் பெரியது, உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். கடைசியா இயேசு சொல்லி முடிக்கிறாரு, ஷலோம் அப்படின்னு முடிக்கிறார். என்னது, நீ சமாதானத்தோட போ. அப் ஷலோம், ஷலோம்னு முடிக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் பிரபு இந்த புதிய ஏற்பாட்டு தாமாருக்கு கொடுத்த ஒரு வரம் என்ன? சமாதானம். உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? பாருங்க, எத்தனை குடும்பங்கள் வந்து தாமார் போல கஷ்டப்படும் தெரியுமா? அம்னோன் போல சில நபர்களை நம்பினதுனாலேயே பல குடும்பங்கள் அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அப்சலோம் அல்லது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை தரவும், உங்கள் வாழ்க்கையை மாற்றவும், உங்கள் வேதனையை நீக்கவும், நீங்கள் சந்தோஷமாக வாழவும், ஆரோக்கியமாக இருப்பதற்காக உங்கள் புதிய ஏற்பாட்டு அப்சலோம் உங்களுக்காக அவர் இருக்கிறார். அதை நீங்கள் நம்பணும். ஹலோ, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த சகோதரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமென். இதை அழகாக முடிக்கும் போது தான் சூப்பராக சொல்கிறாரு, அம்மா மகளே உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஷலோம் உண்டாகட்டும், உனக்கு நிம்மதி உண்டாகட்டும். ஆமென். ஸோ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு சாட்சி ஆகிய அப்சலோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை காணுங்கள். ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்கலாம்.